கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணலாமா? இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு நீங்கள் டார்க் பர்பிள் கலர் கத்திரிக்காய் எடுத்து செஞ்சும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் அடிக்கடி இந்த கத்திரிக்காய் செய்வேன் தான். ஆனால் இந்த டைமில் அந்த கத்திரிக்காய் கிடைக்கல. அதனால நான் கிடைச்ச கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காயில் இந்த மாதிரி 4 பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். உள்ள பூச்சி புழு ஏதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் கத்திரிக்காயெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் எடுத்து நான் அதே எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கிறேங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நான் வதக்கி தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது கிரைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளியும் இது கூட சேர்க்குறனால நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புளி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் காமிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெயிலே ட்ரை பண்ணுங்கள். நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தாங்க சூப்பராக இருக்கும். இப்போது நான் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயமாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு பல் ஒரு 5லேருந்து 6 பல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். எப்போவுமே காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு நீங்கள் பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி அரைக்கும்போது ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணோம். இப்போவும் அதே மாதிரி ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். மசாலா பொருட்களோட ராஸ்மெல் எல்லாம் போகட்டும். ஏன்னா நம்ம புளியும் ஆட் பண்ணுறதுனால காரமும் அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளோட ராஸ்மெல் எல்லாம் போகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி கரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மறுபடியும் சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடிடலாங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா திக்காக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா சுட சாதத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காயோடு சேர்த்த குழம்பு ப்ளஸ் ஒரு ஆம்லேட் அல்லது எக்கு, பாயில் பண்ண எக்கு, கூடவே ஏதாவது பொரியல் வீட்டில் வச்சிங்கன்னா அதையும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீட்டில் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் அரைச்சி வச்ச கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக தக்காளியில் மோர் குழம்பு பண்ணலாமா? ரொம்ப சிம்பிளான தக்காளி மோர் குழம்பு பண்ணலாமா? 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி 1.5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக பொரிஞ்சு வரும்போது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் லைட்டாக சிவந்து வரட்டும். கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடுறதுல டவுட் வந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது தக்காளி மோர் குழம்புனால நம்ம காய் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம மோர் குழம்புக்கு யூஸ்வலாக வெண்டைக்காய், நெக்ஸ்ட்டு வெண்பூசணி எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தக்காளி மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சரி, இப்போ தக்காளி லைட்டாக வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்திற்காக நம்ம காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் 1/4 ஸ்பூனுக்கு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுடுங்க. மசாலாவோட ராஸ்மெல் போகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 மினிட்ஸ் வரை சிம்லேயே கொதிக்கட்டுங்க. கொதிக்கும் போது நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க.
ப்ளஸ் நம்ம கூடவே தயிரும் ஆட் பண்ணுவோம். ஸோ புளிப்புக்கு ஏற்ற உப்பு நீங்கள் வந்து பின்னால் கூட செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்டாக கொதித்து வரட்டும். பாருங்கள், லைட்டாக திக்காயாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் குழம்புக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தயிர் கூட கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் செக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த குழம்புக்கு ஃப்ரைஸ் வந்து நல்லாயிருக்கும், அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ணியிருந்தேன். ரெண்டும் செஞ்சு ரொம்ப சிம்பிளாக இன்னையோட சமையலை முடிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுடுங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான மொச்சை யூஸ் பண்ணி ஒரு காரக்குழம்பு செஞ்சிடலாமா? இப்போ மொச்சை குழம்புனாலே அதோட ஸ்மெல்லுக்காகவே நிறைய பேர் செய்யவே மாட்டோங்க. ஆனால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூடவே காயெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சை கூட ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். தேங்காய், நெக்ஸ்ட்டு பூண்டு, கசகசா, புளியை எடுத்து வச்சாச்சு. மொச்சை நைட்டே ஊற போட்டு காலையில் குக்கரில் 5லேருந்து 6 விசில் போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் தண்ணியில் போட்டு கட் பண்ணி தண்ணியில் வச்சுக்கோங்க, என்ன பிளாக் ஆகிடும். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பூண்டு, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கும் ஸ்டேஜில் நீங்கள் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயமாக 1 ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்குற ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு நீங்கள் காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய முருங்கைக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே நீங்கள் கத்திரிக்காயும் இது கூட லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயும் லைட்டாக வதங்குற ஸ்டேஜில் நீங்கள் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி குட்டி தக்காளியாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா புளியும் ஆட் பண்ணுவோம், ஸோ அதுவே போதும். பெரிய தக்காளி நீங்கள் 1 எடுத்தால் போதும். இப்போ நல்லா காய் வந்து வதங்குற ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா பொருட்கள்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலேயே மசாலா பொருட்கள் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மொச்சையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மொச்சை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 விசிலே போதுங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் மட்டும் விட்டுக்கோங்க, கரெக்டாக வெந்து வந்திருக்கும், ரொம்ப குழையாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மொச்சையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த தண்ணியோடையுமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த லைட்டாக ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி வேண்டான்னா நீங்கள் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மொச்சை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலாவோட நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பொருட்களும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை 1/2 அன் ஹவர் முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புளி வந்து கரைக்கிறதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கும் போது 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். ஸோ தேவைப்படும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேங்க. தேங்காய், கசகசாலாம் அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ இது உங்களுக்கு இந்த ஸ்டெப் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் காரக்குழம்பு கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நீங்கள் வந்து இறக்கிக்கலாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நீங்கள் கருவாடு இருந்தால் அந்த ஸ்டேஜில் கொதிக்க விட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. மொச்சை கூட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, ஜீரகம் போட்டு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட்டாட்டு நல்லா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றிக்கிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதுங்க. ஆல்ரெடி நல்லா கொதித்து வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு சூப்பரான மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இதே ஸ்டெப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுடுங்க. நீங்கள் செய்கிற உங்களோட ஃபேவரட் ரெசிபி என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூட அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ என்னென்னா நாகர்கோவில் ஃபேமஸ் வெண்டைக்காய் பச்சடி தாங்க. இல்லாமா நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் எல்லாம் லைட்டாக நம்ம இது மாதிரி வதக்கி எடுத்துடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஏன்னா அதோட கொலகொலப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்காக தான். அது ரொம்ப கொலகொலப்பாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. லைட்டாக அந்த கொலகொலப்பு தன்மையெல்லாம் போக வச்சுட்டு பச்சடி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக பாருங்கள் வதங்கிடுச்சு, கொலகொலப்பு தன்மையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், நெக்ஸ்ட்டு ஒரு 2 வெந்தயம் நீங்கள் ஆட் பண்ணணும். இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உளுத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம தண்ணியாக பண்ணுவோம். இது வந்து நம்ம கொஞ்சம் திக்காக பண்ணுவோம். கூடவே இதுக்கு நம்ம புளி ஆட் பண்ண போகிறது இல்லை. நிறைய பேர் புளி ஆட் பண்ணியும் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புளி எதுவும் ஆட் பண்ணலை. லாஸ்ட்டாக நம்ம லைட்டாக வெல்லம் போட்டுப்போம். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், பச்சடி சூப்பராகவே இருக்கும். இப்போ பூண்டை போட்டுட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. உப்பும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் லைட்டாக தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கும்போது தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். கண்ணாடி பத்தத்துக்கு வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் புளி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு தக்காளி கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி நல்லா போகட்டும், நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவையும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெண்டைக்காய் வந்து உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெயிலே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. மசாலா வந்து இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால தான் நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து இது நம்ம சைட் டிஷ்ஷாக தான் வச்சுப்போம், அதனால் ரொம்ப காரம் தேவையில்லை. பாருங்கள், இப்போ நல்லா திக்காக செடி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லமாக லைட்டாக பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணும்போது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாகர்கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுடுங்க. நம்ம சேனல் ஹெச்கே ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மஞ்சள் பூசணி யூஸ் பண்ணி ஒரு தேங்காய் பால் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 10 ரூபாய் ரேட்டில் உள்ள எல்லோ பூசணி, அதாவது ஒரு பீஸ் தருவாங்க, அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, 2 ஆனியன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் மசாலா பொருட்கள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா தான் இதோட காரம். இப்போ பேனில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கி வரும்போது 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நான் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வதங்கி வரும்போது 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி லைட்டாக சுருங்கி வரும்போது நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது மக்களே. அதனால் கண்டிப்பாக இது வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால அந்தளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நீங்கள் கூட்டுலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கும் சாதத்தில் இந்த எல்லோ பூசணி எடுத்து நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது மக்களே. கண்டிப்பாக இந்த பூசணியெல்லாம் கொடுத்து பழகுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காயும் போட்டு லைட்டாக வதங்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிலேயே. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த 2 பச்சை மிளகாவோட காரம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அதை அந்த தேங்காய் கூட அரைக்க போகிறேன், அந்த காரம் உங்களுக்கு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள்லாம் வந்து நம்ம காரத்திற்காக மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வதங்கி வரட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 5-6 பல் தேங்காய் போட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி தனியாக ஒரு கோகோனட் மில்க் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு மில்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான மில்க்கும் கொஞ்சம் தின்னான மில்க்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 2வது கோகோனட் மில்க்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தனியாக பவுலில் இருக்கட்டும். இப்போ பூசணி எல்லாமே லைட்டாக சுருங்கி வர ஸ்டேஜில் நம்ம நல்லா தண்ணியாக எடுத்து வச்சுருந்து செகண்ட் மில்க்கு இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வரட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பதில் தேங்காய் பல் கூட 2 பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஒரு திக்கான பேஸ்ட்டாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கோகோனட் பேஸ்ட்டை நம்ம பூசணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திக்கான கோகோனட் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா உங்களுக்கு திக்கான கூட்டு கிடச்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான பரங்கிக்காய் தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த மஞ்சள் பூசணி வச்சு நீங்கள் என்னென்ன ரெசிபி நான் செய்வீங்க, உங்கள் ஊரில் என்னென்ன ஃபேமஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு கருவேப்பிலைக்கு இருக்குதுங்க. ஆனால் அது ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கிறதுனாலே என்னவோ அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். நம்ம அதை எடுக்கிறதே இல்லை. கருவேப்பிலையோட பயன்களை மட்டும் தெரிஞ்சு பாருங்கள் மக்களே. அதோட சாப்பிட்ற ஆர்வமும் அதை பயன்படுத்தும் ஆர்வமும் அதிகமாகவே ஆகிடும். இதுக்கு ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு பண்ணலாமா? இப்போ நான் 1/4 கப் பொடி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. இப்போ 5 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டேன். ஃபேன் காற்றுல வெயிலில் காய வச்சிடாதீங்க. அதோட மோஸ்ட்லி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே போய்டும். ஸோ ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதை நான் வந்து கிச்சன் டவலில் வச்சு நல்லா ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ நமக்கு ஈஸியாக வறுப்பட ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கடுகு லைட்டாக வறுந்து வெடிக்கிற சவுண்டு கேட்கணுங்க. லைட்டாக ஒயிட் கலராக மாறும். அந்த ஸ்டேஜ் வர நல்லா வறுத்துக்கோங்க. 3 சேர்ந்து ஒரு சூப்பரான அரோமா கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வர வறுத்துக்கோங்க. லைட்டாக வெடிப்படுற சவுண்டு கேட்டோன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சவுண்ட் கேட்கும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே வானல்லையே 2 ஸ்பூன் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ண கறி லீவ்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வர ஸ்டேஜ் வர நல்லா வறுத்துக்கலாங்க. அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற வர வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தொக்கை நீங்கள் வந்து 1 வாரம் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய சத்துக்கள் உள்ளடக்கி இந்த கருவேப்பிலையை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும் மக்களே. விட்டமின்ஸ் A, B, C, E, அமினோ ஆசிட்ஸ், நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். ரத்த சோகை வராமல் கூட தடுப்போம். கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே வானலில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளியை வந்து இது மாதிரி வெறும் வானலில் போட்டுட்டு கூடவே நம்ம புளி ஊற வச்ச தண்ணியை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த புளி கூடையே நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான காரமாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் புளி எடுத்த அதே கிளாஸ்லேயே 1/4 கப்புக்கு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும். நான் இது வந்து குழந்தைங்களும் கொடுப்பேன். அதனால் அவங்களால சாப்பிட முடியாது. அதனால நான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புளி காரம் கூடவே நம்ம வெல்லம் ஆட் பண்ணுவோம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். இது எங்களுக்கும் கண்டிப்பாக கறி லீவ்ஸ் அடிக்கடி கொடுத்து வரணுங்க. ஏன்னா வந்து ரத்த சோகை வராமல் இருப்பாங்க. உடலில் அதிகப்படியான சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து இதை வெளியேற்றவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இது வந்து இதயம் வலுவாகவும் இதய தசைகள் பாதுகாப்பாக இருக்கும். இதய நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த கறி லீவ்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ண கொடுக்கவும் இந்த கறி லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கருவேப்பிலை வந்து விட்டமின் A அதிகமாக இருக்கனால கண்களை பாதுகாப்பாக வச்சுக்கவும் உதவுதுங்க. விட்டமின் C அதிகமாக இருப்பனால கல்லீரலில் இருக்கும் செல்களை பாதுகாத்து கல்லீரல் ஆரோக்கியமாக வைக்கவும் செயல்படுதுங்க. முக்கியமாக புற்றுநோய் கூட வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது குடல், வயிறு, கல்லீரல் உறுப்புகளை பாதுகாப்பாக வச்சிருந்து புற்றுநோய் வராமலும் தடுக்குது. வயிற்றுப்போக்கு ஏற்படாமலும் தடுப்புதுங்க. இது வந்து செரிமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட்டு வரப்பிரசாதம் சொல்லலாங்க. சிக்கல் வராமல் தடுக்கும். ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி செரிமான கோளாறுகள் பிரச்சனை இல்லாமலும் தடுக்கும். மந்தத்தன்மை இல்லாமலும் தடுக்குதுங்க. ஜீரண சக்தியை தூண்டுறதுனால நீரிழிவுகள் கட்டுக்குள் வருவதும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
முக்கியமாக நமக்கு ஹேர் லாஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹேர் ஃபால் இருந்து இப்போலாம் நான் அடிக்கடி எடுத்துக்கிற உணவில் இந்த கருவேப்பிலைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேஸ்ட்டாக ஆயாச்சு, நல்லா ஆறட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்த கடுகு, கொத்தமல்லி, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த கறி லீவ்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம புளி, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான உப்பு அளவாக இருக்குங்க. ஏன்னா நம்ம சாதத்தில் புரட்டி சாப்பிடும்போது கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சால்ட்டை வந்து நீங்கள் சாதம் புரட்டி சாப்பிடும்போது தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வானலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், எனக்கு கருவேப்பிலை தொக்காட்டம் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் தண்ணி ஆட் பண்ணல, 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அரைய கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தொக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு 1 வீக் கூட டெய்லி சாதத்தில் புரட்ட சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது. ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சூப்பராக இருக்கும். இப்போது கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தாளிப்புக்காக 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்சுக்கு ஒரு 2-3 வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு வேணும்னா லைட்டாக இடித்து போட்டு அதையும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ண கறி லீவ்ஸ் பேஸ்ட்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு உங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு வாசனைக்காகவும் சுவைக்காகவும் மட்டும் இல்லைங்க, நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பயன்படுத்தும் ஆர்வம், சாப்பிட்ற ஆர்வம் அதிகரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. பெண்கள் வந்து நம்ம காலையில் எழும்பி வந்து யோசிக்கிற விஷயமே என்ன செய்கிறது. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற வகையில் 500 வகையான ரெசிபிஸ் லிஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறதுங்கிற டவுட்டே இல்லாமல் நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாங்க. நான் எல்லா வீடியோவோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா புரட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹெச்கே ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த வானலியே லைட்டாக சாதம் போட்டு புரட்டி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு வடகம் யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பொரியல், உங்களுக்கு பிடிச்சமான பொரியல், வடகம், பப்படம் வச்சு கூட அந்த டேவை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் மக்களே. பாருங்கள், இது வானலில் கொஞ்சமாக சாதம் போட்டு புரட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நேரம் பொறுமையை பார்த்த என்னோட வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். நல்ல மக்களை, ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்க பிடிக்கரணையில் புளிக்குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் பிடிக்கரணையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி நான் குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3-4 விசில் போட்டால் போதுங்க. இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயாச்சு. நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது கிழங்கு வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கிறனால இந்த மாதிரி வேக வைக்கும்போது உங்களுக்கு சாப்பிடும்போதும் அரிப்பு ஏற்படாது. இப்போ நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு செய்யும்போது. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக நல்லா வதங்கட்டும். நம்ம பிடிக்கரணையை வந்து அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்குங்க. ஏன்னா ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ செரிமான கோளாறு வந்து நமக்கு ஏற்படாது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால நமக்கு எலும்புக்கு, நெக்ஸ்ட்டு பல்லுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பசியை தூண்டி இறப்பையை வந்து ரொம்ப பலம் சேர்க்குங்க இந்த பிடிக்கரணை.
பிடிக்கரணையில் வந்து விட்டமின் சி, பி, மேங்கனீஸ், பொட்டாசியம்னு நிறைய சத்து இருக்குங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளியும் ஆட் பண்ணுறனால நான் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட ராஸ்மெல் போகட்டும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் புளிக்கு ஏற்ற காரமும் சேர்த்தாதாங்க இதில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தேவையான அளவு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்கன்னா அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் உஷ்ணம், உடல் சூட்டை ரொம்ப குறைக்கும். ஸோ நமக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக்கும் தன்மை கொண்டது. உடலில் ஏற்படும் அதிகமான வெப்பத்தால், உடல் சூட்டால் ஏற்படும் நோய்களை கூட தீர்க்கும் சக்தி இருக்குது. அதனால பீரியட் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் 1 வீக் முன்னாடி இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது பீரியட் டேஸில் வரக்கூடிய பேக் பெயின், பாடி பெயின்லாம் கூட வராமல் இருக்கும். உடலையும் ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு நமக்கு மலச்சிக்கல் கூட வராமல் தடுக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச பிடிக்கரணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா திக்காகட்டும் குழம்பு. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பிடிக்கரணை காரக்குழம்பு, புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் சுட சுட சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளம் வச்சு சூப்பராக சாப்பிட்லாங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து காரக்குழம்பு விரும்பி சாப்பிட்லனாலும் கிழங்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட வெறும் சாதத்தில் நீங்கள் இந்த கிழங்கை மசிச்சு கொடுத்தா கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. காரமும் அந்தளவுக்கு தெரியாது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஹலோ மக்களே, எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே தோணலையா? முக்கியமாக ஃபீவர் டைமில் நம்ம வாய்க்கு எதுவுமே நல்லா இருக்காது. எந்த சாப்பாடுமே சாப்பிடணும்னு தோணாது. அந்த டைமில் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் நார்த்தங்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ட்ரை நார்த்தங்காய். இதை வந்து நீங்கள் சம்மர் சீசனில் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். சப்போஸ் அப்படி வச்சுக்கலைன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கூட ட்ரை நார்த்தங்காய் இருக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். கூடவே நிறைய உப்பு போட்டிருப்பாங்க. அதனால நம்ம இது மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக மாறிடும். கொஞ்சம் உப்பும் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் இருக்கட்டும். இப்போ மண்சட்டியில் தான் நான் பண்ண போகிறேன். மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடி நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் கீரிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புக்கு தேவையாக. ஏன்னா வந்து நமக்கு நார்த்தங்காயில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம நார்த்தங்காய் போட்டுட்டு தேவைப்படும் போது லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி கிடச்சிட்ருக்கும். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம தனியாக தண்ணியை வடிச்சிட்டு 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு புளியோட கரைசல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான். நல்லா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மசாலாவோட நெடி போகிற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோட எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா நார்த்தங்காய், அதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்த்தங்காவையும் போட்டு நல்லா நீங்கள் வந்து கிளறி விட்டுருங்க. இந்த நார்த்தங்காய் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஃபீவர் டைம்லேயும் வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லாத போது இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது புளிக்கரைசல் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ புளி நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்படும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். நார்த்தங்காலையும் அதிகமாக உப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக தண்ணியில் ஊற வச்சாச்சு. அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து கல்லுப்பு மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா திக்காகட்டும். அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. இந்த வெல்லம் ஆட் பண்ணணுன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக தூக்கி கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான நார்த்தங்காய் குழம்பு ரெடி. இது கூட நீங்கள் அப்பளம், சுட்ட அப்பளம், நெக்ஸ்ட்டு வடகம் வச்சுக்கலாம், அல்லது எக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பொரியல் கூட வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சாப்பிட வெறுப்பாக இருக்குது, சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபீவர் டைமில் உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பண்ணுற மாதிரி வாயு பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி, சளி இருமல் அடிக்கடி வராமல் தடுக்க, முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சுக்கு குழம்பு பண்ணலாமா? இப்போ 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். கூடவே நம்ம 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை ஜிஞ்சர், ஒரு பெரிய பீஸ் ட்ரை ஜிஞ்சர் எடுத்துருக்கேன். அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு தாங்க சேர்த்துக்கணும். இப்போது நம்ம குழம்பு வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், பூண்டு எடுத்துருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் சுக்கு எல்லாமே பீல் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி எப்படி நம்ம பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோமோ அது மாதிரியும் சுக்கை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீல் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தள்ளிட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி தள்ளிட்டு பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் ஓரமாக வச்சாச்சு, புளியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் காமிச்ச எல்லா பொருட்களையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்காக நான் வந்து காஞ்ச மிளகா 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் மிளகும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த காரம் வந்து புளிப்பு தக்காளிக்கு ஏற்ற காரமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் குழம்பு வதக்கும் போது 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பொருட்களையும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக வதக்கிக்கலாம். மல்லி, மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே எடுத்த அளவுகள் எல்லாம் போட்டுக்கலாம். கூடவே ஆஃப் பண்ணும்போது நம்ம ஜிஞ்சரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளும் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு. கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், நம்ம எடுத்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்படும் போது நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி வந்து நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணால் புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பு சுவை வந்துடும். அதுக்காக தான் நான் இப்போ ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி லைட்டாக மசிஞ்சு வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் கொடுக்கும். அதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய் நெக்ஸ்ட்டு மிளகு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். கூடவே நம்ம வறுத்து வச்சு ஆற வச்ச அந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. மொத்த பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக 2 ஸ்பூன் வந்துச்சு. ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக வதங்கி வர ஸ்டேஜில் நீங்கள் புளியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளியோட ராஸ்மெல் லைட்டாக போகட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விட்டுக்கலாங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா சுருண்டு வரட்டுங்க. அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடியாச்சு, நல்லா சுருண்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணும்போது இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை இன்னும் ரொம்ப தூக்கி கொடுக்குங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா உப்பு, புளி, காரம் கூடவே இந்த வெல்லமும் சேரும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு.
பாருங்கள், இப்போ சூப்பரான சுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையும் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமான கோளாறு, வாயு பிரச்சனை தொடர்பான கோளாறு, நெக்ஸ்ட்டு சளி, இருமல், காய்ச்சல் கூட அடிக்கடி வராமல் தடுக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் வந்து 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். வெளியவே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு நல்லா சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே நம்ம ஆம்லேட் அல்லது எக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். கீரை பொரியல், கொஞ்சம் பப்படம், வடகம் அதுவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். கூடவே இந்த சுக்கு குழம்பு போட்டு புரட்டி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி செஞ்சு காமிச்ச ரெசிப்பியில் உங்களுடைய ஃபேவரட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய ஊரில் என்ன ஃபேமஸ் ரெசிபி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.